வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம வெஸ்ட் தாம்பரம் மதுராயில் பைபாஸ் சர்வீஸ் ரோடு. ஒரு அருமையான சான் அகாடமி அப்படின்னு சொல்லி உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக நான் காட்ட போற பள்ளி. நல்ல கோச்சிங் இருக்கு. இது ஆக்சுவலாக ராகவேந்திரா நகர் எக்ஸ்டென்ஷன்னு ஒரு 1410 சதுரடி சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. ஒரு 40 ஃபீட் ரோடு. இது ஆக்சுவலாக 40 ஃபீட் ரோடு. இப்போ எல்லாமே கார் வந்து பெரிய பெரிய காராக கொண்டு வந்துட்டீங்க. கடவுள் ஒரு நல்ல பிராப்தம் கொடுத்துருக்காரு. ஆமாம், உங்கள் வீட்டு இளவரசி அன்பு மகள், உங்களில் பாதி அன்பு மனைவி, செல்வ மகள், அன்பு மனைவி, அன்பு சகோதரி எல்லாமே உங்கள் வீட்டு பிராப்தங்கள் தான். உங்கள் வீட்டு மகாலட்சுமி என்ன. ஸோ எல்லார் வீட்லேயும் மகாலட்சுமி இருக்காங்க. ஆனால் கடவுள் கொடுத்துருக்கிறது தேடி கண்டுபிடிச்சி உங்கள் வீட்டில் இந்த சொத்தை வாங்குறதுக்கு ஒரு நல்ல பிராப்தம் கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. 1410 சதுரடி. எல்லாமே பெரிய பெரிய காருக்கு மாறிட்டோம், எஸ்யூவி கார். ஸோ ரோடு 40 ஃபீட் ரோடு. அதனால தான் 40 அடி ரோடாக தேர்ந்தெடுத்துருக்குறோம். ஆடி கார், பென்ஸ் கார், எஸ்யூவி கார் எல்லாமே 40 ஃபீட் ரோடுன்னா அழகாக போய் அழகாக திரும்பலாம். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் சரி. ஆக்சுவலாக தாம்பரம்லாம் இன்றைக்கி 7500 8000 நான் சொல்கிறது ரெசிடென்ஸ். கமர்ஷியல்னால் 5 கோடி ரூபா கேட்குறாங்க ஒரு கிரவுண்ட் ரேட்டு. கொஞ்சம் அவுட்டர் வரும், கொஞ்சம் மாற்றி யோசிங்க. 7000 8000 கொடுத்து வாங்குறத கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம்ம எல்லாரும் வண்டி வச்சுருக்குறோம், சரிங்களா? இயற்கை காற்று, நல்லா 30 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. அழகாக கட்டலாம், குட்டி அரண்மனையே கட்டலாம். பக்கத்தில் நிறைய வீடுகள் ஆகிக்கிட்டு இருக்கு. வாங்கி போடுங்க. அதாவது நம்ம ஒரு சம்மந்தம் பண்ண போகிறோம், நம்ம மகனுக்கு ஒரு கல்யாணம் வைக்கிறோன்னா சம்மந்தி வீட்டில் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போல்லாம் மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கா கேட்குறாங்க. சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறோம், சரியா? சந்தோஷமாக இருக்குது, மாப்பிள்ளையும் சந்தோஷப்படுவார். அந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண போகிற பொண்ணும் அவங்க ஃபேமிலியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி தான் உங்களுக்கு சிலைக்க ப்ராப்பர்ட்டி எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன், சரியா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். இப்போ வாங்கலைன்னா எப்போவுமே வாங்க முடியாது. ஏன்னா நிலமை அப்படி இருக்குது. ரேட்டெல்லாம் பயங்கரமாக க்ரோத் ஆகிக்கிட்டு இருக்கு. ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. தங்க மாதிரி ஏறி இறங்குது, ஏறினது கொஞ்சம் இறங்குது. இது அப்படி கிடையாது, இறங்கு முகம்ன்ற இதே கிடையாது. ஸோ வாங்கிருங்க. 2025 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியும். சும்மா சேனலில் போடுறது வந்து நாங்கள் வந்து உங்களோட வெல்விஷர்னு நினச்சிக்கிடுங்க, உங்கள் ஃபேமிலிக்கு வெல்விஷர்னு நினச்சிக்கிடுங்க. உங்களை சீண்டி விடுறோம் சொத்து வாங்குங்க அப்படின்னு. சரிங்களா? தவறாக நினைக்காதீங்க. இதெல்லாம் அசெட்ஸு. 2750 per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. 2750. நாளைக்கு நீங்கள் சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுற முதல் ஆள் நாங்கள் தான், சரியா? அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இங்கேன்னு இல்லை, எங்கே வேணுனாலும் ஒரு சாதாரணமாக ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து எங்ககிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்குது. நாங்கள் வந்து ஒரு டீம் ஒர்க் தான். சிலைக்க ப்ராப்பர்ட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபுல் டைம், நோ ரெஸ்ட், நோ ஹாலிடே, நோ என்ஜாய்மெண்ட், ஒன்லி பிஸ்னஸ். ஸோ எங்கள் தாட்டில் வேறு இல்லை. உங்களுக்கு சொத்து வாங்கி வைக்க, அதான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களோட வெல்விஷர்னு நினச்சிக்கிடுங்க எங்களை. உங்களோட தேவையை சொல்லுங்கள். என்ன பார்க்குறீங்க, எங்கே பார்க்குறீங்க, எவ்வளோ இடம் பார்க்குறீங்க, லேண்டாக பார்க்குறீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்குறீங்களா, இல்லை உடனே வீடு கட்டுற மாதிரி பார்க்குறீங்களா, இல்லை கட்டின வீடு பார்க்குறீங்களா, இல்லை கமர்ஷியல் ரெண்டல் இன்கம் மாதிரி பார்க்குறீங்களா, பகிர்ந்துக்கிடுங்க. நீங்கள் எங்களுக்கு பகிர்ந்துக்கிடும் போது உங்களோட மைண்ட் செட்டு எங்களுக்கு வந்துடும். உங்களோட பேர்டன் எல்லாம் எங்ககிட்ட இறக்கிருங்க. சக்ஸஸ், சரிங்களா? ஆமாம், சக்ஸஸ் தான் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். எங்களுக்கு வேணும் இல்லை, எல்லாத்துக்கும் வேணும்.
ஸோ பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க, வாங்கி போடுங்க. கால் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் டெய்லி பாருங்கள். சல்லைக்க ப்ராப்பர்ட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், நல்ல 40 ஃபீட் ரோட்டில் இருக்கிறதுனால நீங்கள் கடை கீழே மாதிரி கட்டிட்டு மேலே வீடு கட்டணுன்னா கூட கட்டிக்கலாம். உங்களுக்கு இஎம்ஐக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஆமாம். ஃப்யூச்சரில் எல்லா வீடுகளும் வந்த பிறகு உங்களுக்கு நல்ல க்ரோத்தும் இருக்கும். சரியா? அதனால் மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ வெரி மச்.